முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளையம் பகுதியில் மலற்றாற்றில் பாலம் கடந்த 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டதால் புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை, சங்கராபரணி மற்றும் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கினர். இதனிடையே மலட்டாற்றில் வெள்ளம் காரணமாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்று பாலம் இரவு திடீரென உள்வாங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை மாற்று பாதையில் திருப்பிவிட உத்தரவிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பாலம் உறுதித்தன்மையுடன் இருப்பதாகவும் இடையார்பாளையத்துடன் பாலம் இணையும் இடத்தில் வெள்ளப்பெருக்கால் அங்கிருந்த மணல்கள் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதாகவும் தெரியவந்தது. தொடர்ந்து பாலத்தை இரவோடிரவாக சரி செய்ய அறிவுறுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி நாளை பிற்பகலுக்குள் பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு மீண்டும் போக்குவரத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனிடையே பாலம் சேதமடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் கொம்பாக்கம், திருக்காஞ்சி, தவளக்குப்பம் வழியாக கடலூருக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் உள்வாங்கிய இடையார்பாளையம் பாலத்தை சீரமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மேலும் ஹிட்டாச்சி வாகனம் மூலம் உள்வாங்கிய பகுதியில் உள்ள மண்ணை அள்ளும் பணி நடைபெற்று வரும் நிலையில் பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு இன்று இரவு அல்லது நாளை மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பிரதான சாலையான கடலூர் சாலையில் உள்வாங்கிய பாலத்தை சீரமைக்கும் பணி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. பெஞ்சல் புயல் மற்றும் அதி கனமழை காரணமாக புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனிடையே மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன்பாளையம் மற்றும் தேடுவநத்தம் ஆகிய கிராமங்களில் வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்ததால் கிராம மக்களை அருகில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ஆய்வு செய்தார். இதனிடையே முகாமில் தங்கியிருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் முதலமைச்சரின் காலில் விழுந்து 3 சக்கர வாகனம் வேண்டுமென கோரிக்கை விடுத்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதேபோல் அணைகளில் நீர் திறக்கும் பொழுது முன் அறிவிப்பு செய்ய வேண்டுமெனவும் இலவச மனைப்பட்ட வழங்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். சபாநாயகர் செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஆய்வில் இருந்தனர். ஆய்வின் பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில் புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய குழு புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் வருவாய்த்துறை மூலம் பாதிப்புகள் தொடர்பாக கணக்கெடுக்கப்பட்டு 2ஆம் கட்டமாக நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்றார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு நிவாரண முகாம் அமைக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி அடுத்த சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் நிவாரண முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு தங்கியிருந்த வாய் பேச முடியாத பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டு துடித்த நிலையில் ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாததால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் சற்றும் யோசிக்காமல் தனது காவல் வாகனத்தில் பிரசவ வலியால் துடித்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து அவர் ஆம்புலன்ஸ்க்கு தகவல் அளித்ததால் ஆம்புலன்ஸ் பாதி வழியில் வந்து அப்பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது. இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. தற்பொழுது சந்தை புதுக்குப்பம் கிராம மக்கள் உதவி ஆய்வாளர் தமிழரசனை பாராட்டி வருகின்றனர்.
காரைக்காலில் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முன்னிலையில் 4 அரசு பள்ளி மாணவிகள் இன்று ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் வளர்ச்சி திட்ட செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற வாய்ப்பு தரப்படும் என்கின்ற மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த வித்யா, வர்ஷினி, அஸ்கரா, பர்ஷானா, சாதனா என 4 மாணவிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முன்னிலையில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக செயல்பட்டனர். முன்னதாக 4 மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியரின் அனைத்து பணிகளையும் மாணவிகளுடன் இருந்து கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து அனைத்து துறை அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர். காரைக்காலில் கோவில்பத்து கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பார்வதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து மனைகளாக பிரித்து ஒரு கும்பல் விற்றுள்ளது. இந்த மோசடியில் அரசு அதிகாரிகள் முதல் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர் வரை தலையிட்டிருப்பதால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவின் பேரில் போலீசார் விசாரணை செய்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இடைத்தரகர் சிவராமன் மற்றும் வழக்கறிஞர் கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த வழக்கில் போலி ஆவணங்கள் தயார் செய்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட நில அளவையர் ரேணுகாதேவி கைது செய்யப்பட்டார். காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டதில் துணை ஆட்சியர் ஜான்சன் தலைமையில்தான் இந்த கூட்டு சதி நடந்ததாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி துணை ஆட்சியர் ஜான்சன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஜான்சன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். போலீசார் விசாரணையில் கோவில் நிலத்தில் 2.5 ஏக்கர் நிலத்தை 164 மனைகளாக பிரித்து பாதி மனைகளை தலா 10 லட்சம் ரூபாயும் மீதமுள்ள மனைகளுக்கு முன்பணமாக தலா 3 லட்சம் ரூபாயும் மோசடி கும்பல் வசூலிக்கப்பட்டதாக தெரியவந்தது. இதனிடையே நில அளவையர் ரேணுகாதேவி கணவர் குருவை நேற்று போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து சொகுசு சுற்றுலா பேருந்து வேன் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் 3 மாதமாக இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்தை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். தேடுதல் வேட்டையில் சிக்காமல் இருந்த ஜேசிபி ஆனந்த் மனைவியை பிடித்து விசாரித்ததிலும் ஒரு சிறு திருப்பு கூட கிடைக்காமல் போலீசார் இருந்து வந்துள்ளனர். இன்று திடீரென்று ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணியளவில் மெலிந்த உடலுடன் தொப்பி மற்றும் டி-ஷர்ட்டுடன் முகக்கவசம் அணிந்தவாறே நீதிமன்றத்தில் ஆஜரானார். இன்று மாலை வரை நீதிமன்றத்தில் இருந்தவரை குற்றவியல் நீதிபதி வரதராஜன் வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவரை மாவட்ட கிளை சிறையில் போலீஸ் அடைத்தனர். இந்த வழக்கில் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி துணை ஆட்சியர் ஜான்சனை கைது செய்து சிறையில் இருந்தவாறு அரசு மருத்துவமனையில் அவ்வப்பொழுது உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையிலிருந்து மீண்டும் சிறையில் இருந்த துணை ஆட்சியருக்கு மாவட்ட அமர்வு நீதிபதி முருகானந்தம் நிபந்தனை பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிறையிலிருந்து வெளிவர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடலூரில் இன்று மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கரிக்கநகர் ரெட்டிச்சாவடி ஆர்கனைசேஷன் மாவட்ட தலைவர் திலகர், நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சந்திரசேகர் மற்றும் கட்சியின் தொண்டர்களுடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரியின் பாகூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை நேற்று வெள்ள நீர் சூழ்ந்து வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் இன்று வெள்ளம் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பினர். தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியின் பாகூர் கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தனர். இந்நிலையில் இன்று வெள்ளம் முழுமையாக வடிந்த நிலையில் கிராம மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.